அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருக்கிற ரொம்ப அழகான, மனசுக்கு இதமான ஒரு சூறாவை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். மாஷா அல்லாஹ். சூரா அஷ்-ஷரஹ். இதுக்கு சூரா அல் இன்ஷிராஹ்னும் பேர் இருக்கு. உங்களுக்காகவே இந்த கலந்துரையாடல். இன்ஷா அல்லாஹ். இது மக்கால ஆரம்ப காலத்துல இறங்குன சூறாக்கள்ல ஒண்ணு. ஆமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மத்த சஹாபாக்களுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்துல இது இறங்கியிருக்கு. உண்மைதான். இந்த சூறாவோட நோக்கமே அதுதானே. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தி அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கறது தான். நிச்சயமா. இதை ஓதும் போதே மனசுல ஒரு அமைதி வர்ற மாதிரி இருக்கு. சுப்ஹானல்லாஹ். சரி, நம்ம வசனங்களுக்குள்ள போவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறோம். வசனமே பாருங்க, ஒரு கேள்வி மாதிரி. நாம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக்க. அல்லாஹ் நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குற மாதிரி இருக்குல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ். ஆமா, ஷர்ஹ் சத்ரு, இதயத்தை விரிவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தஃப்சீர்கள்ல குறிப்பா இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி அறிஞர்கள் சொல்றது என்னன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்துல இருந்த கவலை, அந்த சுமை, எதிர்ப்பால வர்ற நெருக்கடி இதெல்லாம் நீக்கி அத ஈமான், ஹிக்மா, இல்ம், சக்கீனா, அதாவது விசுவாசம், ஞானம், அறிவு, அமைதி இதனால நிரப்பினத குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? அதாவது அந்த தூதுத்துவ பணியை ஏத்துக்கிறதுக்கும் அதை சுமக்கிறதுக்கும் தேவையான ஒரு மன வலிமை, ஒரு ஞான ஒளி, இது அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்படிதானே? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் மன ஆறுதல் மட்டும் இல்ல. சரி. சொல்லும்போது வர்ற எதிர்ப்புகளை தாங்கிக்கிறதுக்கும் அசத்தியத்துக்கு முன்னால உறுதியா நிக்கிறதுக்கும் தேவையான ஒரு ஆன்மீக திறப்ப அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் அருட்கடை. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அடுத்த 2 வசனம் இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா. மேலும் நாம் உம்மை விட்டும் சுமையை இறக்கினோம், அது முதுகை முறித்துக் கொண்டிருந்தது. வஸானா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல வஹரக். முதுக முறிக்கிற அளவுக்கு இருந்த சுமை, அது எதை குறிக்குது? இங்க விஸ்ர் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது ஒரு பெரிய பாரத்தை குறிக்கும். அறிஞர்கள் இத பல விதமா விளக்குறாங்க. ரொம்ப முக்கியமா நபித்துவ பொறுப்போட கணம். அது சாதாரண பொறுப்பு இல்லையே, உலக மக்கள் எல்லாருக்கும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு. உண்மைதான். அதோட ஆரம்ப காலத்துல குறைஷிகளோட கடுமையான எதிர்ப்பு, கேலி, கிண்டல், துன்புறுத்தல். ஆமா, என்னோட சமூகமே சத்தியத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறதுங்கிற கவலை, இதெல்லாம் சேர்ந்து பெரிய மன அழுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருக்கணும் இல்லையா? நிச்சயமா அந்த கவலையும் அந்த சுமையில அடங்கும். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி சில தஃப்சீர் அறிஞர்கள் இன்னொரு கருத்தும் சொல்றாங்க. என்னது? நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்த அறியாமை காலத்துல சமூகத்துல இருந்த சில பழக்க வழக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூய மனசுக்கு ஒரு உறுத்தலா இருந்திருக்கலாம். ஆமா, இருந்திருக்கலாம். அதிலிருந்தும் அல்லாஹ் அவங்கள பரிசுத்தப்படுத்தி அந்த மன உறுத்தலை நீக்கினதையும் இது குறிக்கலாம்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சரி, அந்த முதுகு ஒடியிற அளவுக்கு இருந்த பெரிய பாரத்தை அல்லாஹ் தன்னோட கருணையால நீக்கி அவங்களுக்கு லேசாக்கினான். இது முதல் வசனத்துல சொன்ன இதய விரிவாக்கத்தோட சேர்ந்தே வந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த சுமை நீக்கமும் இதய விரிவாக்கமும் கிடைச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் அடுத்து சொல்றான், மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்கச் செய்தோம். வர்ரஃபழினா லக திக்ரக். இது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆமா. இன்னைக்கு உலகம் பூரா ஒவ்வொரு செகண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை அல்லாஹ்வோட சேர்த்து சொல்றோமே. இது அல்லாஹ் தன்னோட தூதருக்கு கொடுத்த மிக உயர்ந்த கண்ணியம். நீங்க சொன்ன மாதிரி அல்லாவை எங்க நினைவு கூர்றோமோ அங்க அவனோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நினைவு கூறணுங்கிறது அல்லாவின் நியதி. கலிமா ஷஹாதாவுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அப்புறம் தொழுகைக்கான அழைப்பு, அதான் இகாமத், தொழுகையிலேயே அத்தஹியாத்ல, ஜுமா, பெருநாள் குத்பாக்கள்ல எல்லாத்துலயும். ஆமா, இஸ்லாத்தோட அடிப்படையான வணக்கங்கள் எல்லாத்துலயும் அல்லாவின் பேரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் இணைஞ்சே வருது. இது வேற எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பு இல்லையா? ஆமா, அல்லாஹ் தன்னோட பேரோட வேற யாருடைய பேரையும் இப்படி இணைச்சு உயர்த்தினது இல்ல. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இத ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது உலக முடிவு நாள் வரைக்கும் நிலைச்சிருக்கும் ஒரு பெரிய கௌரவம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் 5 மற்றும் 6 எனக்கு ரொம்ப ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஆதலில் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது.
நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஆமா, ஒரே விஷயத்த அல்லாஹ் 2 தடவை இப்படி அழுத்தி சொல்றதுக்கு என்ன காரணம்? இது சும்மா வார்த்தைக்காக சொல்லல, ரொம்ப ஆழமான உறுதியான ஒரு வாக்குறுதி இது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன? மஆ அப்படிங்கிற அரபி வார்த்தை, அதோட அர்த்தம் உடன், கூடவே. துன்பத்துக்கு பிறகே இன்பம் வரும்னு சொல்லாம, துன்பத்துடன், அந்த துன்பத்துக்கு கூடவே இன்பம், அதாவது லேசும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இது எப்படி நடைமுறையில எப்படி பொருந்தும்? கஷ்டம் இருக்கும்போது எப்படி கூடவே லேசும் இருக்க முடியும்? நிறைய பேர் கஷ்டம் போனதுக்கு அப்புறம் தானே லேச உணர்றாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு துன்பத்தை சந்திக்கும் போதே அதிலிருந்து வெளிய வரத்துக்கான வழியும், அதை தாங்கிக்கிறதுக்கான சக்தியும், அல்லாஹோட உதவியும் அதோடயே இணைஞ்சிருக்குங்கிறது தான். ஓ, அந்த துன்பமே ஒரு புது வாய்ப்புக்கான கதவா இருக்கலாம். இல்லனா அந்த துன்பத்தின் வழியாவே அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையையும் மன உறுதியையும் தந்து உங்களை பக்குவப்படுத்துறான். அதுவும் ஒரு விதத்துல லேசுதானா? ஆமா, அதுவும் ஒரு வகையான இலகுதான். அந்த நேரத்துல நாம் அதை உணராம இருக்கலாம். ஆனா அல்லாஹோட வாக்குறுதி உண்மை. சரி. இன்னொன்னு, தஃப்சீர்கள்ல குறிப்பா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதா ஒரு கருத்து இருக்கு. ம். ஒரு துன்பம் இங்க சொல்லப்பட்ட 2 இன்பங்களை ஒருபோதும் ஜெயிக்காது. லன் யக்லிப ருஸ்ருன் யுஸ்ரைன். அப்படியா? இதுல இலக்கண ரீதியா ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அதாவது அல் உஸ்ர் துன்பம்னு ஒரு தடவை குறிப்பிட்ட துன்பத்தை சொல்லிட்டு, யுஸ்ர் இன்பம் லேசுன்னு 2 தடவை குறிப்பிடப்படாத இன்பத்தை சொல்றான். ஓ, அதுக்கு என்ன அர்த்தம்? இலக்கணப்படி ஒரு துன்பம் வந்தா அதோட கூடவே 2 மடங்கு லேசு வருதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையா இது தருது. இது வெறும் இலக்கணம் இல்ல, அல்லாஹ்வோட வாக்குறுதி. மாஷா அல்லாஹ், இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஊட்டுற செய்தி. துன்பத்துல துவண்டு போகாம அதுக்குள்ளேயே இருக்கிற அல்லாவின் உதவியும் வரப்போற லேசையும் எதிர்பார்க்க இது கத்துக் கொடுக்குது. நிச்சயமா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பொருந்தும் இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கும் எனக்கும் சோதனைகளை சந்திக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது பொருந்தும். அல்லாவின் இந்த வாக்குறுதிய மனசுல வச்சா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் எதிர்க்கிற மன தைரியம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து 7வது வசனம். எனவே வேலைகளிலிருந்து நீர் ஓய்ந்ததும் இறைவழியிலும் வணக்கத்திலும் முயல்வீராக. ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப். இங்க ஃபரக்தனா ஓய்வு பெறுறது, ஃபன்சப்னா முயற்சி செய்யறது, உழைக்கிறது. இது என்ன மாதிரி வழிகாட்டல்? இது முஃமினோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு காட்டுது. அதாவது ஒரு முக்கியமான வேலைய, அது உலகக் கடமையா இருக்கலாம், குடும்ப பொறுப்பா இருக்கலாம், இஸ்லாமிய அழைப்பு பணி, தாவா, இல்ல அல்லாவின் பாதையில செய்யற போராட்டமா ஜிஹாதா இருக்கலாம். ம். அத முடிச்ச பிறகு சோர்வாகி சும்மா இருந்துடாம உடனே அடுத்த நல்ல காரியத்துல, குறிப்பா அல்லாஹ்வ வணங்குறதுலயும், ஜிக்ர் செய்யறதுலயும், துவா கேட்கறதுலயும், அல்லாவின் பாதையில முயற்சி செய்யறதுலயும் உங்களை ஈடுபடுத்திக்கணும். அப்போ ஒரு முஃமினுக்கு உண்மையான ஓய்வே கிடையாதா? ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போறதுதான் வாழ்க்கையா? ஒரு விதத்துல அப்படிதான். ஆனா இது சோர்வடைய வைக்கிற செய்தி இல்ல. சரி. இது நம்ம நேரத்தை வீணாக்காம தொடர்ந்து பயனுள்ள காரியத்துல, குறிப்பா அல்லாவுக்கு பிடிச்ச காரியத்துல ஈடுபடணும்னு தூண்டுது. உண்மையான ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனமா இருக்கிறது இல்ல. மாறா ஒரு நல்ல காரியத்தை முடிச்சிட்டு இன்னொரு நல்ல காரியத்துல ஈடுபடுறது. இது நம்மள ஆன்மீக ரீதியாவும் உலக ரீதியாவும் சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவும். ஒவ்வொரு முயற்சிக்கு பிறகும் அல்லாவின் பக்கம் திரும்பணும்னு இது சொல்லுது. இது ரொம்ப ஆழமான கருத்து. ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்து இறைவணக்கத்துல ஈடுபடணும். சரி, இந்த சூறாவோட கடைசி வசனம் 8வது வசனம். மேலும் முழு மனதுடன் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக. வ இலா ரப்பிக ஃபர்கப். இது எல்லாத்தோட உச்சம் மாதிரி தெரியுதே. ஆமா, இதுதான் இலக்கு. ரஹபா ரக்பா அப்படின்னா ஆசை, விருப்பம், ஏக்கம், முழுமையான சார்புன்னு அர்த்தம். ஓ, அதாவது உங்களோட எல்லா விருப்பங்கள், தேவைகள், பிரார்த்தனைகள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒருத்தங்கிட்ட மட்டுமே சமர்ப்பிச்சு அவன் மேலேயே முழுசா சார்ந்துடுங்கன்னு அர்த்தம். அப்போ போன வசனத்துல சொன்ன அந்த தொடர்ச்சியான முயற்சி, வணக்கங்கள் எல்லாத்தோட நோக்கமும் இதுவாதான் இருக்கணும் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம செய்யற எல்லா வணக்கம், முயற்சி, தியாகம், ஏன் அந்த 7வது வசனத்துல சொன்ன ஓய்தில்லாம உழைக்கிறது கூட எல்லாமே அல்லாஹ்வின் திருப்தியை அடையிறதுக்காகவும், அவன்கிட்ட நெருங்குறதுக்காகவும், நம்ம தேவைகளை அவன்கிட்ட மட்டுமே கேட்கறதுக்காகவும் இருக்கணும். வேற எந்த உலக ஆதாயமோ புகழோ மத்தவங்க பாராட்டோ நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. இது தௌஹீதோட வெளிப்பாடா? ஆமா,
இது தௌஹீதோட அதாவது ஏகத்துவத்தோட மிக முக்கியமான வெளிப்பாடு. சுபஹானல்லாஹ். இந்த முழுமையான சார்பு நிலைதான் முதல் வசனத்துல சொன்ன அந்த இதய விரிவாக்கத்துக்கும் சுமைகள் நீங்கிறதுக்கும் துன்பங்களிலிருந்து லேசு கிடைக்கிறதுக்கும் அடிப்படைன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். அல்லாஹ்வை முழுசா சார்ந்து அவங்கிட்ட மட்டுமே நம்ம தேவைகளை வைக்கும்போது தான் உண்மையான மன அமைதியும் இதய விசாலமும் பிரச்சனைகள்ல இருந்து தீர்வும் கிடைக்குது. பாருங்க, இந்த சூறாவோட ஆரம்பமும் அல்லாஹ்வோட அருட்கொடையை ஞாபகப்படுத்துது, முடிவும் அந்த அல்லாவே முழுசா சார்ந்திருக்க சொல்லுது. ஆரம்பமும் அவனே, முடிவும் அவனே. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சின்ன சூறா தான், ஆனா எவ்வளவு ஆழமான வாழ்க்கை நெறிகளையும் நம்பிக்கையையும் வழிகாட்டுதலையும் இதுக்குள்ள வச்சிருக்கு. ஆமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அருட்கொடைகள், துன்பத்தோட இணைஞ்சு வர்ற லேசு பத்தின அவனோட வாக்குறுதி, ஓய்வில்லாம நன்மைகள்ல முயற்சி செஞ்சு முழுசா இறைவன் மேலேயே சார்ந்திருக்கணுங்கிற கட்டளை, இதெல்லாம் நமக்கான பாடங்கள். ஆமா. நீங்க எப்பதாவது வாழ்க்கையில சிரமங்கள், மன அழுத்தங்கள் இல்ல சுமைகளை உணரும்போது இந்த சூரா அஷ்-ஷர்ஹ ஓதி அதோட அர்த்தங்களை சிந்திச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது எப்படி ஆறுதலாவும் வழிகாட்டுதலாவும் அமைஞ்சுச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் இது மன உறுதியையும் தெளிவையும் தரும் இன்ஷா அல்லாஹ். இதய விரிவாக்கமோ சுமை நீக்கமோ துன்பத்தோட வர்ற லேசும் அல்லாஹ் கிட்ட நம்ம ஈமான் மற்றும் இபாதத் மூலமா அடையக்கூடிய அருட்கொடைகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம், 7வது 8வது வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நாம நம்ம அன்றாட வேலைகள்ல இருந்தோ இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தோ விடுபட்டு ஒரு சின்ன ஓய்வு கிடைக்கும்போது அந்த நேரத்தை உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு பயன்படுத்துறோமா? அவனை நினைச்சு அவன்கிட்ட துவா செஞ்சு அவனுக்கு பிடிச்ச காரியங்கள்ல அந்த ஓய்வு நேரத்தை செலவு செய்யறோமா? இல்ல கவனத்தை சிதறடிக்கிற வேற விஷயங்களை மூழ்கிடுறோமா? நல்ல கேள்வி. நம்மளோட ஃபரஹ்த் நேரங்கள் எப்படி ஃபண்ட்ஸ் அப் முயற்சி குறிப்பா இறை வழியில ஆக மாறுதுன்னு யோசிச்சு பார்க்கறது பிரயோஜனமா இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சூறாவின் ஞானத்தை முழுமையா புரிஞ்சு அதன்படி செயல்பட்டு ஈருலகிலும் வெற்றி பெற உதவி செய்வானாக. ஆமீன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.